என் தங்கப்பிள்ளையே, இன்று உன் தாயானவள் என்னை நீ அவசரப்பட்டு தள்ளிவிட்டு விடக்கூடாது. ஏனென்றால் நாளைய விடியலில் உனக்கு கிடைக்கக்கூடிய உதவி அத்தனை பெரிய உதவி. இந்த உதவியை இக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ தவிர்த்து விடக்கூடாது. உன்னை தேடி வருகின்ற இந்த 2 பேரும் ஆண்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர்கள் உனக்கு செய்யக்கூடிய இந்த உதவியினால் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பல அதிசய மாற்றங்களை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் உன் தாயானவள் இன்று உனக்கு இந்த விஷயத்தை உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்றேன். ஒவ்வொரு நாளும் இந்த வராகியினுடைய அன்பினால் தன்னுடைய வாழ்க்கையில் இழந்த அத்தனை விஷயங்களையும் மீட்டெடுக்க முடியும் என்று நம்பி நீ எடுக்கின்ற முயற்சிகள் ஒவ்வொன்றிற்கும் உன் தாயானவள் எந்நாளும் உனக்கு உறுதுணையாக இருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருந்து உனக்கு என்ன கொடுக்கிறேன், ஏது கொடுக்கிறேன் என்று நினைத்து நினைத்து என் குழந்தை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் உன்னை சுற்றி வருகின்ற அத்தனை விஷயங்களையும் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள துணிந்தால் போதும். ஏனென்றால் நான் நினைத்தால் உன் வாழ்க்கையில் அத்தனையையும் உனக்கு சரி செய்து கொடுக்க முடியும் என்பது நீ நன்கு அறிந்த விஷயம். அதனால் நான் ஒருவரை உனக்கு அடையாளம் காட்டுகிறேன் என்றால் எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை அந்த செய்தியை நீ தவிர்க்கக்கூடாது. துன்பங்கள் என்பது உதிரும் இலைகளை போன்றது. மகிழ்ச்சி என்பது துளிர்க்கின்ற இலைகளை போன்றது. உதிரும் இலைகளை துளிர்க்கும் இலைகளுக்கு எப்பொழுதும் உரமாக்கிக் கொள்ள நீ பழகி கொண்டாயானால் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை விஷயங்களுமே உனக்கு என்னவென்று நிச்சயமாக புரிந்துவிடும். உன்னுடைய வாழ்க்கையில் நிகழ்கின்ற விஷயங்கள் எதுவானாலும் அதனை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் நீ கருவாகும் பொழுதே தீர்மானிக்கப்பட்டது அது அல்லவா? உனக்கான நேரம் வரும் வரை நீ பொறுமையாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் கடினமான விஷயங்கள் நிறையவே இருக்கின்றது. ஆனால் முடியாது என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் எதுவுமே இல்லை. இன்னொருவரின் உதவியை பெற்றுத்தான் செய்ய முடியும் என்றும் எதுவும் கிடையாது. ஆனால் செய்யக்கூடியவர்கள் எப்பேற்பட்டவர்கள் என்பதனை பொறுத்தும் இருக்கின்றதல்லவா? உண்மையான அன்போடும் உண்மையான மனநிலையோடும் ஒருவர் உனக்கு ஒரு வெற்றியை கொடுக்க முன் வருகிறார் என்றால் அதை நீ நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளலாம். உள்ளொன்று வைத்துக்கொண்டு வெளியில் வேறு விதமாக நடித்து கொண்டவர்களிடத்திலிருந்து ஒருபொழுதும் இந்த உதவிகளை எல்லாம் நீ பெற்றுக்கொள்வதில் எந்த பலனும் இல்லை என்பதனை நீ புரிந்து கொள். என் நிலையிலும் நீ யாருக்கும் தாழ்ந்தவர் கிடையாது. எப்பொழுதும் நீ உன்னை உயர்ந்த இடத்திலேயே வைத்து கொண்டிரு. நான் சொல்கின்ற இந்த வார்த்தை உனக்கு வேண்டுமானால் நிச்சயமாக வேடிக்கையாக இருக்கலாம். ஆனால் உண்மை நீ இந்த வாழ்க்கையை வாழ்ந்து பார்த்தால் உனக்கு புரியும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற இந்த விஷயங்களும் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற ஒவ்வொரு துன்பங்களையும் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை நீ நம்ப தொடங்கிவிட்டாயானால் இந்த உலகில் நீ வெற்றியுடன் வாழ கற்றுக்கொண்டு விட்டாய் என்ற அர்த்தம். நீ சந்தோஷமாக வாழ பழகிக்கொண்டாய் என்ற அர்த்தம். நீ இருக்கும் விதத்தில் உன்னை விரும்பி யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் மட்டும்தான் உண்மையானவர்கள். நீ கஷ்டப்பட்டவுடன் விட்டு விலகிச் செல்வதும் நீ சந்தோஷமாக இருப்பது ஓடி வந்து உன்னை நெருங்குவதுமாக இருக்கின்ற இந்த உறவுகளை எல்லாம் ஒரு பொழுதும் நீ உன்னோடு சேர்த்து வைக்க வேண்டாம். அவர்களிடத்திலிருந்து எந்த நன்மைகளும் கிடைக்கும் என்று நீ நம்ப வேண்டாம். வலிமையான சக்கரங்களை கொண்ட பெரிய தேர் கடலில் ஓட இயலாத ஒரு பொருள். கடலில் ஓடும் கப்பல் தரையில் ஓடுவதற்கு முடியாத ஒரு விஷயம். அதுபோல அவரவர் தமக்குரிய இடங்களிலேயே சிறப்பாக செயல்படுவதுதான் சிறப்பு. இந்த இடத்தில் இதுதான் உன்னுடைய தனித்திறமை என்று உனக்கு உறுதியாக தெரிந்துவிட்ட பிறகு நீ எந்த காரணத்திற்காகவும் இந்த விஷயத்தை விட்டு வெளியேறி சென்று விடக்கூடாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நம்பிக்கை என்கின்ற பிடியில் நீ இருக்கும் வரை வெற்றி என்கின்ற ஓடை உனக்காக திறந்தே இருக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது.
என் குழந்தையே, எப்பொழுதும் உனக்கு வாய்ப்புகள் இங்கே பறந்து விரிந்து கிடக்கத்தான் செய்கின்றது. எப்பொழுதும் நீ நினைத்ததை உன்னால் அடைய முடியும் என்கின்ற நம்பிக்கையை எல்லாம் அது கொடுக்கத்தான் செய்கின்றது. இருந்தாலும் எதையுமே ஆத்திரப்பட்டும் அவசரப்பட்டும் இங்கே விட்டுவிடுவது கிடையாது. சில விஷயங்கள் உனக்கு வாழ்க்கையில் என்ன கொடுக்கும் ஏது கொடுக்கும் என்பதனை இதுவரையிலும் உனக்கு உணர்த்தி கொண்டுதான் இருந்தது என்பதனை நீ மறந்து விடாதே. சந்தோஷம் என்பது பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கையை வாழ்வதனால் கிடைப்பது கிடையாது. எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளித்து வாழ்வதில்தான் அந்த கஷ்டங்கள் இருக்கிறது. இதனை புரிந்து கொண்ட பிள்ளைகளுக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கை மேலும் பல நன்மைகளை கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நான் இருந்து உனக்கு நடத்தி கொடுக்கும் வரை, நான் இருந்து உனக்கான நன்மைகளை செய்து கொடுக்கும் வரை எந்த காலகட்டத்திலும் நீ எதையும் தொலைத்து விட்டதாக நினைக்கக்கூடாது. எல்லா விஷயங்களும் ஒரு நாள் மிகப்பெரிய உச்சத்தை அடைந்து உனக்கான வெற்றியை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும். போராடி கொண்டிருப்பதனால் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்குமா தோல்வி கிடைக்குமா என்று நினைக்கக்கூடாது. நிச்சயமாக ஒரு அனுபவம் கிடைக்கும் என்பதனை மட்டும் நீ மறந்துவிடக்கூடாது. உனக்கு கிடைக்கின்ற இந்த அனுபவங்கள் தான் இந்த வாழ்க்கையில் உனக்கு எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்பதனை பின்னாளில் கற்றுக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. அதனால் வாழ்க்கை கொடுக்கின்ற ஒவ்வொரு பாடங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டால்தான் இந்த வெற்றி உன்னை வந்து தொடர்வதை உன்னால் உணர முடியும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். சிரித்த முகம் சில வழிகளை போக்கும். அன்பான ஒரு பார்வை அமைதியை கொடுக்கும். ஆறுதலான வார்த்தைகள் ஆனந்தத்தை கொண்டு வந்து சேர்க்கும் என்பதுதான் உண்மை. இந்த உலகத்தில் எதையுமே நம்மால் அவ்வளவு சுலபமாக மறக்க முடிவதில்லை. வாழ்க்கை சில நேரங்களில் சில மனிதர்களோடு அப்படிப்பட்ட ஒரு அன்பை கொடுத்துவிடும். அதனால் எதையுமே சாதாரணமாக நினைத்து கொண்டு நாம் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையுமே நாம் பெரிதுபடுத்தி கொண்டும் இருப்பதை விட நாம் அத்தனையையும் சரியாக எதிர்கொள்ள துணிந்து நின்று விட்டால் அது போதும். இனி எல்லாமுமே உனக்கு நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். சிரித்த முகம் வழிகளை போக்கும் என்று நான் சொல்கிறேன். ஆனால் உன் எதிரில் வருகின்றவன் எத்தனையோ கஷ்டத்தில் வந்து கொண்டிருக்கலாம். ஆனால் உன்னுடைய ஒற்றை புன்னகை அவர்களின் ஒட்டுமொத்த மனநிலையையும் மாற்றிவிடும் அல்லவா? அதுபோலத்தான் அன்பாக ஒருவரை நீ பார்த்தாயானால் அவர்களின் மனதில் இருக்கின்ற பல சலனங்கள் அந்த நேரத்திலேயே அடங்கி அவர்களின் மனதிற்கு அது ஒரு அமைதியை கொடுக்கும். அதுபோலத்தான் ஆறுதலான வார்த்தைகளை சிலர் சொல்லும் பொழுது, ஆறுதலான வார்த்தைகளை சிலர் செய்து கொண்டிருக்கும் பொழுது நிச்சயமாக அந்த பார்வை உனக்கு மிகுந்த நம்பிக்கையையும் அவர்களின் வார்த்தைகள் உனக்கு மிகுதியான ஆனந்தத்தையும் நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. தடைகளை தட்டி கழிப்பதை விட தகர்த்து விடுவதுதான் ஒருவனுக்கு புத்திசாலித்தனம். இந்த பிரச்சனை வராமலேயே இருந்திருக்கலாமே என்று நினைத்ததை விட வந்துவிட்டது, நாம் நிச்சயமாக எப்படியாவது இதனை எதிர்கொள்ளத்தான் வேண்டும் என்கின்ற மனப்பக்குவம் ஒருவருக்குள் வந்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. அதுபோல இந்த நிலையிலும் உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற மாற்றங்களை உணர்ந்து நாளைய விடியலில் உன்னை தேடி வரப்போகின்ற இந்த 2 ஆண்களை பற்றியும் நீ நிச்சயமாக இப்பொழுதே தெரிந்து கொள்ள வேண்டும். நாளைய விடியல் பிரதோஷம் மற்றும் சிவராத்திரியினுடைய விடியல். என் குழந்தையே, பிரதோஷ நாளில் நந்தி பகவானிடத்தில் நீ எந்த ஒரு விஷயத்தை வேண்டி நின்றாலும் அது சிவபெருமானினுடைய அருளோடு உனக்கு கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என்ன வேண்டும் என்று இந்த வாழ்க்கையில் நீ வேண்டி நிற்கிறாயோ அந்த விஷயத்தை எல்லாம் சிவனிடத்தில் அன்றி வேறு யாரிடத்தில் கேட்டாலும் அது உனக்கு கிடைப்பது கொஞ்சம் கஷ்டம்தான். என்ன தாயே சொல்கின்றாய்? அப்படியானால் உன்னை எதற்கு நான் வணங்க வேண்டும் என்று சட்டென்று கேட்கின்ற பிள்ளைகளும் இருக்கத்தான் செய்கிறார்கள். என் குழந்தையே,
ஆதியும் அந்தமுமானவன் சிவபெருமான். சிவனின் அருளால்தான் அத்தனை தெய்வங்களும் இங்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நோக்கத்திற்காக படைக்கப்பட்டிருக்கின்றார்கள். நீ என்னிடத்தில் வேண்டுதல் வைத்தாலும் சிவனிடத்திலிருந்து உத்தரவை பெற்றுத்தான் அது உன் வாழ்க்கையாக மாறும். அதுபோலத்தான் ஒவ்வொருவரினுடைய விஷயங்களும் என்பதனை புரிந்து கொண்டால் அது போதும். வேறு எந்த விஷயத்தையும் நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் உன்னை தேடி வருகின்ற சில விஷயங்களுக்கான சில உண்மைகளை பற்றி மட்டும் நீ எப்பொழுதும் தெரிந்து கொள்ள தயாராக இரு. சிவனின் பாதத்தை சரணடைந்த பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் சோதனைகள் எப்பொழுதும் அதிகமாகத்தான் இருக்கும். ஆனால் இந்த சோதனைகளை எல்லாம் கடந்த ஒரு பெருவாழ்வு அதற்கு பின்னால் அவர்களுக்கு கிடைக்கும். யார் நினைத்தாலும் அவர்களை அசைத்து பார்த்துவிட முடியாது. யார் நினைத்தாலும் அவர்களுக்கு எந்த ஒரு துன்பங்களையும் கொடுத்துவிட முடியாது. எப்பேற்பட்ட நிலையை எல்லாம் கடந்து நீ இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்பதனைத்தான் நான் உனக்கு மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். இத்தனை கஷ்டங்களையும் இத்தனை இன்னல்களையும் கடந்து வந்திட்ட இந்த வாழ்க்கையில் இனி நடக்கக்கூடிய மாற்றங்கள் ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்துகிறது என்பதனை நீ புரிந்து கொள். நந்திகேஸ்வரரிடம் நீ உனக்கான வேண்டுதலை அவரை தொடாமல் அவர் செவிகளுக்கு அருகில் நின்று கொண்டு சொல்லிவிடு. நிச்சயமாக அந்த வேண்டுதலில் நியாயம் இருக்கும் பட்சத்தில் அந்த வேண்டுதலை நிறைவேற்றி கொடுத்தால் உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கும் என்கின்ற பட்சத்தில் நிச்சயமாக அதனை அவர் சிவபெருமானிடத்தில் கொண்டு சேர்த்து உனக்கான வெற்றியை அவரிடத்திலிருந்து பெற்று கொடுப்பார் என்பதனை நீ மறந்து விடாதே. எப்பேற்பட்ட சூழ்நிலைக்காக என் குழந்தை நீ வருப்பப்பட்டு வேதனைப்பட்டு கொண்டிருந்தாயோ அப்பேற்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் இந்த சிவனின் அருளோடு உன் வாழ்க்கையில் இருந்து நீங்க போகின்றது. இதையெல்லாம் நீ உணர்ந்து உன்னை சுற்றி வருகின்ற துன்பங்களை எல்லாம் களைந்தெடுத்து என்ன நடந்தாலும் இது வந்தாலும் அது உன்னை நிச்சயமாக நல்ல நிலைக்கு அழைத்து செல்லும் என்பது உன்னுடைய உறுதியில் இருக்கட்டும். என்ன நடந்தாலுமே எது வந்தாலுமே அந்த இடத்தில் நான் இருந்து உனக்கு அத்தனை விஷயங்களையும் நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ எக்காரணத்தை கொண்டும் மறக்கக்கூடாது. வராகியினுடைய அன்பினால் இந்த வாழ்க்கையில் உனக்கு பல அதிசயங்கள் நடந்திருக்கிறது. சிவபெருமானினுடைய அருளினால் இந்த வாழ்க்கையில் உனக்கு எல்லாமும் தலைகீழாக மாற வேண்டும். நீ கேட்ட விஷயங்கள் எல்லாமுமே சட்டென்று ஒரு நொடியில் உனக்கு கிடைப்பதாக இருக்க வேண்டும். நீ என்ன நினைக்கிறாய், இந்த வாழ்க்கையில் எந்த விஷயத்தை அடைய வேண்டும் என்று யோசிக்கிறாய் என்பதை பற்றி எல்லாம் நாம் சிந்தித்து சிந்தித்து உன்னை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த மனிதர்களுக்கு மத்தியில் நல்லபடியாக வாழ முடியும் என்கின்ற ஒரு நிலையை காண்பித்து கொடுக்கின்ற அளவிற்கு நீ இப்பொழுது வந்துவிட்டாய் என்பதுதான் உண்மை. உன் தாயானவள் உன்னிடத்தில் இந்த விஷயத்தை சொல்லும் பொழுது நிச்சயமாக நாளைய விடியலில் நந்தி தேவரையும் சிவபெருமானையும் வணங்கி இந்த வாழ்க்கையில் உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணம் மட்டும் உனக்குள் வந்து விட்டால் போதும். எதையுமே நினைத்து வருந்தி கொண்டிருக்காதே. உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்றால் அதை நான் நடத்தி கொடுக்காமல் விட்டு விடுவேனா? உனக்கு என்ன நடக்க வேண்டும், ஏது நடக்க வேண்டும் என்பதனை சற்று நீ சிந்தித்து விட்டு அதன் பிறகு இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி கொண்டு வந்து நான் தருகின்ற விஷயங்களை எல்லாம் முழுமனதோடு நீ பெற்று கொண்டால் அது போதும். என் குழந்தையே, உனக்காக நான் வருகிறேன் என்பது உனக்கு எந்த அளவில் நினைவில் இருக்கின்றதோ அந்த அளவில் இனி இந்த வாழ்க்கையில் அத்தனை நன்மைகளும் நடக்கும் என்பதும் உன் நினைவில் இருக்கட்டும். சிவபெருமானின் அருளை பெறக்கூடிய நாளாக நாளைய விடியல் உனக்கு கிடைக்கும் பொழுது இந்த நாளில் அவரிடத்திலிருந்து உன் வாழ்க்கைக்கான வேண்டுதல்களை நீ நிறைவேற்றி கொள்வதற்கு தயாராக இருந்து விட்டால் அது போதும். வேறெதுவும் உனக்கு தேவையில்லை. வேறு எந்த விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை பின்தொடர போவதும் இல்லை. நன்மைகள் உன்னை தேடி வரவும் தீமைகள் உன்னை விட்டு விலகவும் நாளைய தினம் நந்தி தேவரையும் சிவபெருமானையும் வணங்கி இந்த வாழ்க்கையில் உனக்கான வேண்டுதலை நீ நிச்சயமாக நிறைவேற்றி கொள்ளலாம் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி எல்லாமுமே
உனக்கான அதிசயங்களை நடத்தி கொடுக்கும் என்பதனை உணர்ந்து கொண்டால் நிச்சயமாக அம்மாவின் அருளும் ஆசிகளும் உனக்கு கிடைத்தே தீரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.